வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி 32 நபர்களிடம் இருந்து ரூபாய் 15 லட்சத்திற்கும் மேல் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் ஏமாற்றியுள்ளனர். இந்நிலையில் பொதுமக்கள் இதுபோன்ற மோசடிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் குறைந்த வட்டிக்கு கடன் தருகின்றோம் என்று தனி நபர்களையும் நிறுவனங்களையும் ஆசை வார்த்தை கூறி பிரபல பைனான்ஸ் கம்பெனிகளின் பெயரை சொல்லி ஆதார் கார்டு, வங்கி விவரங்கள், வீட்டு விலாசம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு லோன் எதுவும் வாங்கி கொடுக்காமலும் லோன் ப்ராசஸிங் பீஸ் என கூறி இணையவழியில் மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்களின் பண தேவையை கருத்தில் கொண்டு குறைந்த வட்டிக்கு பணம் தருகின்றோம் என்று ஆசை வார்த்தை கூறி இதுபோன்று இணையவழி மோசடிக்காரர்கள் செய்து வருகின்றார்கள். ஆகவே பொதுமக்கள் இதுபோன்ற மோசடிக்காரர்களிடம் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவருக்கு பூமியான்பேட்டை அம்பேத்கர் நகரில் அடுக்குமாடி வீடு உள்ளது. இந்த வீட்டில் 5 குடும்பங்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர். மேலும் இவர்கள் பயன்படுத்தும் குடிநீர், மின் கட்டணம் மற்றும் வீட்டு வாடகை, வீட்டு வரி ஆகியவைகளை முறையாக செலுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த கட்டணங்களை வீட்டின் உரிமையாளரான ஜெயக்குமார் செலுத்துவதாக கூறி கட்டணங்களை வசூல் செய்து மின் கட்டணத்தை செலுத்தவில்லை. வீட்டின் மின் கட்டணத்தை கடந்த 1 வருட காலமாக செலுத்தாததால் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு அவரது வீட்டின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் அந்த வீட்டில் குடியிருக்கும் 5 குடும்பங்களும் தவித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக வீட்டின் உரிமையாளரை கேட்டால் பொறுப்பில்லாமல் பதில் சொல்வதாகவும், தினந்தோறும் கொசுக்கடியிலும் புழுக்கத்திலும் தவித்து வருவதாகவும், இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் போலீசாரும் புகாரை எடுக்காமல் விரட்டி விடுவதாக தெரிவித்தனர். மேலும் முறையாக மின் கட்டணம் செலுத்தாமல் மோசடி செய்துவிட்டு திரும்பி கேட்டால் மின் கட்டணத்தை நீங்களே செலுத்துங்கள் என்று கூறுவதாக புலம்புகின்றனர். மேலும் சாப்பாட்டிற்கே சிரமப்படும் நிலையில் தற்பொழுது 1,16,000 மின் கட்டணத்தை எவ்வாறு செலுத்த முடியும் என்று அந்த வீட்டில் இருக்கும் குடியிருப்பு வாசிகள் கண்ணீர் விட்டு கதறுகின்றனர். மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 வருடமாக மின் வசதி இல்லாததால் குளிப்பதற்கும் கழிவறைகள் செல்ல சிரமப்பட்டு வருவதாகவும், பிள்ளைகள் படிக்க முடியாமல் தெரு விளக்குகளிலும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் படித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளிடம் மின் கட்டணத்தை வசூல் செய்து செலுத்தாமல் மோசடி செய்ததால் 3 மாதமாக மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் குடும்பத்தினரின் செயல் அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. காரைக்கால் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தியும், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் தூய்மையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவர்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகள் வைத்துக்கொண்டு முக்கிய சாலை வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன், அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா இன்று காலை தொடங்கியது. விநாயகர் பூஜையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஏரிக்கரை அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலயத்திலிருந்து புனித நீர் திரட்டி சக்தி கரகம் வந்து கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பார்வாரகை வாற்றல் என்கின்ற கூழ் ஊற்றும் வைபவம் தொடர்ந்து நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பார்வாரகை வாற்றல் என்கின்ற கூழ் ஊற்றும் வைபவம் நடைபெற்றது.
செடல் உற்சவத்தை ஒட்டி தினம்தோறும் சிறப்பு வழிபாட்டு பூஜைகளும் நடைபெற உள்ளது. முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மக்களுக்கு திருமண உதவித்தொகை ரூபாய் 1,00,000க்கான காசோலையினை தலா ஒரு நபருக்கு 1,00,000 வீதம் உப்பளம் தொகுதியை சேர்ந்த 6 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கு ஆணையை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினர். அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தெரிவித்தார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கழக துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, ராகேஷ், கழக சகோதரர்கள் பாலா, வைத்தீஸ்வரி, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். பல்வேறு விதி மீறல்கள் மற்றும் முறைகேடுகளை உள்ளடக்கி அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளை அரசு ஏற்கக்கூடாது என்று புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்பட்டது. அதில் 109 விண்ணப்பதாரர்களில் 88 நபர்களுக்கு வாரிசுதாரர் பணி வழங்கப்பட்டது. இந்த பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மீதமுள்ள 21 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன், சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஒரு சில ஊழியர்களால் பணி நியமனத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டினார். ஊழல் முறைகேடுகளால் பலமுறை திருப்பி அனுப்பப்பட்ட வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளில் ஏற்கனவே பணி வழங்கி ஏற்காதவர்களையும் சேர்த்து மீண்டும் அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் விதிமுறை மீறல்கள் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளது. எனவே இந்த கோப்புகளை அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். எனவே இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு அவர் அளித்த வாக்குறுதிப்படி ஒருமுறை தளர்வு அளித்து நடைமுறைகளை கடைபிடித்து வாரிசுதாரர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.